பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். மனிதர்கள் தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் உண்டாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது பரிசுத்த வேதாகமத்தின் மாறாத உண்மையாயிருக்கிறது. எனவே ஒருவர் தான் தேவனுக்கு விலையேற பெற்றவர்களாகவும் முக்கியமானவர்களாகவும் இருக்கின்றோம் என்பதை உணரவில்லை என்றால் அவர் இந்த பூமியில் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டிருக்கிறாரோ அவ்விதமாய் அவரால் ஒருபோதும் மாற முடியாது. கிறிஸ்துவுக்குள் தாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதே இன்றைய கிறிஸ்தவனின் அவசர கடமையாய் இருக்கிறது. அன்பின் பரலோக பிதாவே, மனிதர்களாகிய எங்களை உம்முடைய சாயலின்படியும் உம்முடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கியிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் ஆளும்படி எங்களை உருவாக்கினீர். நாங்களோ எங்கள் மதிக்கேட்டினாலும் முரட்டாட்டத்தினாலும் எல்லாவற்றையும் இழந்தோம். ஆனாலும் எங்கள் மேல் நீர் வைத்த அன்பினால் உம்முடைய பரிசுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நாங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் எங்களுக்கு திருப்பி கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயிக்கவும் உம் நாமத்தை உயர்த்தவும் அருள் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.